மக்களே பாய் பாய். என்ன வருது மக்களே? இது முட்டை பரோட்டா. மக்களே ஒய்ஃப் வீட்டில் இல்லை. ஒய்ஃபு மறுநாடி போயிடாடி. அவர் மேட்டே கிடையாதுங்க. இப்போ சாப்பாடு கேட்டால் என்ன சொல்கிறது தெரியுங்களா? இப்போ சாப்பாடு ஒய்ஃப் கேட்க என்ன சொல்கிறதுங்களா? ஆனால் பசிக்குதுன்னா நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, எனக்கு பசிக்குதுன்னா நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். இது என்னை கேட்க நீ யார்? சமைச்சு போடணும் சட்டமா? அந்த காலத்தில் ஒரு அரசாங்க கட்டுப்பாடு இருந்தது, கிராம கட்டுப்பாடு இருந்தது, எல்லாமே கரெக்டாக போச்சுங்க. இப்போது கட்டுப்பாடெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது. உனக்கு தேவையான நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, எனக்கு தேவை நான் சாப்பிட்டு, நீ யாரோட கேட்குறது போடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போய். சொன்னால் தப்பாக நினைப்பீங்க. இன்னும் 10 வருஷம் அது வந்துடுங்க. இப்போ வந்தாச்சு, ஏதாவது 25% வந்தாச்சுங்க. ஒரு 10 வருஷத்தில் 90%. உனக்காக சமைச்சு போகிறது, உனக்கு தேவையான நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, எனக்கு தேவை உனக்கு சமைச்சு பார்க்க நான் ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது ரைட் தானே? நமக்கு பசிக்குதுன்னா நம்ம சமைச்சு சாப்பிடணும், மற்றவங்களையே சமைச்சு போட சொல்லணும். இது கரெக்டான கேள்வி கொஸ்டின். அப்போது என் மனைவி சொல்ல தப்பு தான். என்னோட மனைவி கிடையாது, மனைவி சொல்லக்கூடாது, ஏற்றுக்கிறதுங்க. ஆனால் கரெக்டான கொஸ்டின். உன் வதுக்கு நீ சமைச்சு சாப்பிடணும், உன் வதுக்கு நான் எதுக்கு தான் சமைச்சு போடணும் என் மனைவி கேட்டால். இது கரெக்டான கொஸ்டின். உண்மை எதானே? சரி, அந்த காலத்துல என் மனைவி சமைச்சு போடுவோம் அப்படியே கற்றுட்டோம்ல, அப்படியே பழகிட்டோம். நானும் அப்படியே வாழ்ந்துட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்ததுக்கு ரைட் தானே, இது தப்பு கிடையாதுல்ல. அவங்க வந்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கணும். இன்னொரு எதுக்குங்க பண்ணுறேன்? அப்போ நம்ம இன்னொரு பண்ண மாட்டோம். நம்ம இன்னொரு சமைச்சு போடலாம், சமைச்சு போடுவோம். இல்லை சம்பளத்துக்காக சமைச்சு போடுவோம், இல்லை சம்பளமே எல்லாம் சமைச்சு போடுவோம். அது கரெக்டு இல்லை. மனைவி கேட்டு கேள்வி, உனக்கு நாளைக்கு சமைச்சு போடணும், உனக்கு தேவைன்னா நீ சமைச்சிக்கோ, எனக்கு தேவை கிடையாது. மனைவி கேட்ட கேள்வி கரெக்டு தெரியுது. மனைவி பண்ணுங்க. ஒன்று 10 வருஷம் இது வந்துடுங்க. ஒரு காலத்து அரசாங்க கட்டுப்பாடு, கிராம கட்டுப்பாடு, பெண்கள் பயிர், அது ஒரு காலங்கள் அப்படி வந்தது. ஆமாம். ஏன் கடன் சேர்த்துட்டா உடற்கட்டையானது வந்து அதுலேருந்து மாறி 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 வந்து இப்போ வந்து எதுவுமே இல்லை, அவ்வளோதான். நான் நினச்சா எனக்கு ஆசையாக தான் ஒருத்தர் கூட போகலாம், உனக்கு ஆசையாக தான் ஒரு அப்படி ஆகி போயிடுது. வெளிநாடு பார்த்து அது ஒன்றும் பேப்பரில் சொல்லிங்க, அது அவங்க இஷ்டம். ஒதுக்கு ஒரு ஆசைக்கு போல அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதா. எங்கேயோ போயிச்சாங்க, நம்மளுக்கு என்ன செத்த ஒரு கூட்டம் வருங்க. அப்புறம் எப்படி வரலாம், ஒரு கூட்டம் வராது. அது ஒன்று அந்த கதைக்கு நான் பேசவில்லைங்க. இப்போ என்னன்னா மறந்துட்டேன். இப்போது எனக்கு தேவைன்னா ஆமாம், நான் தான் சமைச்சு சாப்பிட்டு என் முதல் பசங்க நான் தான் சமைச்சு சாப்பிட்டு. எதுக்குங்க அடுத்து சமைச்சு போடுறாங்க? யோசிச்சு பார்த்தா அது கரெக்டாக இருக்குது. ஏன்னா மனைவி கேட்குறா, ஆமாம் மனைவி தேவை, மனைவி செஞ்சுப்பா, ரைட். இப்போ அப்படி தான் போயிடுது காலம். அப்படி வந்துச்சு. 10 வருஷத்துக்கு வந்துருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் தோர்த்துட்டு இருக்குது. தப்பாக நினைக்கிறதுங்க. அதுதான் இங்கே உலகம். நான் என்ன உனக்கு சமைக்கணும் அப்படின்னு கேள்வி வரும். உனக்கு பசிக்கிறேன் நீ சமை, நான் இது சமைக்க போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதனால ஹோட்டலாக வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆமாம், நம்மளே நம்ம காப்பாற்றிக்கொண்டு வாழணும்னா சமைச்சு சாப்பிடணும். இல்லை காசு இருந்தால் ஹோட்டல் வந்து சாப்பிடணும். இல்லை அந்த காலங்கள் வரப்போகுதுங்க. நீங்கள் நான் இப்போ சொல்லலை, இன்னும் 5 வருஷத்தில் வர்றது, 10 வருஷத்தில் வர்றது நான் முன்னாடி சொல்லிட்டேன். அவங்க நம்ம தான் காப்பாற்றிக்கணும். காலம் பார்த்துட்டு எங்கள் காலத்தில் அது நடந்தது. இனிமேல் வர குழந்தை குட்டிகளா அவங்க சமைச்சு கேட்டுதான் ஜாலியாக இருக்காது. இன்றைக்கி இவங்க கூட சேர்றேன், நாளைக்கு அவங்க கூட சேர்றேன், அப்படி போயிட்டு மாற்றி மாற்றி சேர்த்து போயிடுது. அந்த காலத்து தாரோட கிராமத்துட்டு விளக்கி வச்சுருவாங்க, இல்லை ஒரு மாநிலத்துட்டு விளக்கி வச்சுருவாங்க, அதை பயந்துட்டு எல்லாம் விட்டுருவாங்க. இப்போ அப்படி இல்லை. நம்மளுக்கு இருக்கு அந்த வேலை தான், நமக்கு அந்த வேலையே வேண்டாம். ஓ
நம்ம வாழணும், நம்ம சமைச்சிடணும் அவ்வளோதான். மனைவி சொல்லணும், உனக்கு நான் என்ன சமைக்கணும், நான் வேணாலும் நான் சமைச்சிடணும் அவ்வளோதானே. அடுத்து இது கரெக்டாக இருக்கு. பழைய காலங்கள் போல மாறி போச்சுங்க. முட்டை தோசை மக்களே, நீ பெண்களை சமைக்கணும்னா நான் எவ்வளோ சமைக்கணும், வகுத்து தேவைன்னா நீ சமைச்சிக்கோ, ஏன் வகுத்து தேவைன்னா நான் சமைச்சுவேன். அப்படி உலகம் போயிட்டு இன்னும் 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்துடுது. இப்போ கொஞ்சம் அது 20% வந்தாச்சு. காலப்போக்கில் அது வந்துடும். சரி, அவங்க ஒரு உயிர் தானே, காலகாலமாக அவங்களே கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு அந்த வழிகள்லாம் இருக்குமில்லைங்க. வழிகள் இப்போ வர பெண்களுக்கு வழி இல்லைங்க. அந்த காலத்து பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்தா கரெக்டாக இருந்துருக்கு வச்சுக்கோங்க. இப்போ வர பெண்கள் படித்து நீட்டான வேலைக்கு போகிறாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த காலத்து பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிமையாக இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சுதந்திரம் கொடுங்க. இப்போ இப்போ வர பெண்களுக்கு சுதந்திரம் கொடுங்க. அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு செத்தாங்கல்ல முன்னோர்கள், அவங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுக்குங்க. அவள் எவ்வளோ வழியோட போயிருப்பாங்க முன்னோர்கள். பெண்கள் 10 புள்ள பார்த்தாங்க, காட்டுக்குள்ளே வேலை செஞ்சாங்க, சோறு வாக்கி போட்டாங்க. அந்த முன்னோர் ஒரு வேகம் ஆளுங்க. அந்த பெண்களுக்கு என்ன செஞ்சீங்க, ஒரு சிலையாவது வச்சிங்களான்னு கேட்குறேன். இந்த காலத்தில் நீ சுதந்திரம் கொடுத்துருக்கலாம், படிச்சுட்டு நான் தான் இப்படி போவேன் அப்படி போவேங்கிறேன். எல்லாமே ஓகே, நான் இப்படி போ அப்படி போ அவ்வளோதான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், நாளைக்கு இப்படி போ அப்படி போ அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அந்த காலத்தில் 40-50 கூட எவ்வளோ வேலைங்க. மை காட், 10 பிள்ளை பார்த்தாங்க பசங்க கிடையாது, உடனே கட்டினையாது எவ்வளோ இருந்தது. ஒன்று மட்டும் சொல்ல வருது, தாய்மாமனை ஏன் கட்டணும், அது தாய்மை சமயம் இதெல்லாம் இப்போதைக்கு ஓகேங்க. நீங்கள் 6 வேலை கட்டிட்டு வாழல, இந்த காலத்துக்கு ஓகே. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தாய்மாமனுக்கும் மாமன் கொடுத்தா ஒரு வழக்கம் உண்டுங்க. எனக்கெல்லாம் அரசாங்கம் கிடையாது. இந்துக்காரன் போர் எடுத்தால் அந்தூர்காரன் நினைச்சிடுவாங்க, எவ்வளோ தெரியும் அந்தூர்காரன் போகிறது இந்துக்காரன் நினைச்சிடுவாங்க, வேறு எவ்வளோ கொடுத்தா பொண்ணு மட்டும் போயிடுவாங்க. அதனால் நம்ம தாய்மாமன் கூட மச்சான் கூட அந்த மாதிரி கொடுத்து நம்ம உள்ளே தாய்மாமன் கொடுத்தா பாதுகாப்பு பார்த்துப்பாங்க, மச்சான் கொடுத்தப்பா அந்த அடிப்படையில் தான் இது பல இது கதை